Good morning students. Today we are going to discuss phrasal verbs. Phrasal verbs அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா as usual நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு verb இருக்கும். அந்த verb கூட adverb இல்லனா preposition ஆட் பண்ணி வந்திருக்கும். சரிங்களா? So verb plus adverb or preposition அந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தோம் அப்படினா இன்னொரு verb-ஆ தான் இருக்கும். For example, winter will set in soon. சரிங்களா? இப்போ செட் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப், அது கூட இன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷனல் வேர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் செட்டின் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். சரிங்களா? இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிகின். பிகின் என்ன? ஸ்டார்ட், தொடங்குறது இல்லைங்களா? ஸோ இதனுடைய ஃபுல் மீனிங் பாருங்கள். வின்டர் வில் செட் இன் சூன், அதாவது வின்டர் வில் பிகின் சூன். வின்டர் சீசன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது, ஆரம்பிக்க போகுது அப்படின்றத இதனுடைய மீனிங். ஸோ நமக்கு செட் அப்படின்ற ஒரு வெர்ப் இருக்குது, ப்ளஸ் அது கூட ஒரு ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க, இன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு வெர்பும் தென் ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்லை அட்வெர்போ கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ அந்த ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு அனதர் ஒன் வேர்ப். சரிங்களா? ஸோ இப்போ செட்டின் அப்படின்றதுனுடைய மீனிங் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிகின், இன்னொரு வேர்புடைய மீனிங் தான் அது கொடுக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. லெட் வி டிஸ்கஸ் சம் அதர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். See this. கேரி ஆன். கேரி ஆன் அப்படின்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப். பட் அது நமக்கு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு தெரியுமா அப்படின்றது தான் தெரியலை. அது தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கேரி ஆன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா கண்டினியூ, அதாவது தொடர்ந்து செய்கிறது, தொடர்தல் அப்படின்றது தான். அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூ டு கொரோனா பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கேரி ஆன் தேயர் லைஃப். அதாவது கொரோனாவால் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துறதுல சிரமப்படுறாங்க அப்படின்ற ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேரி ஆன் அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூ. நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ எழுதலாம். கண்டினியூ எழுதணும்னா அது ஆஸ் யூஸ்வல் வெர்பாக இருக்கும். கேரி ஆன் எழுதியிருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். டியூ டு கொரோனா பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கேரி ஆன் தேயர் லைஃப். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா கேரி ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங்னா கண்டினியூ அப்படின்ற மீனிங். இதை வந்துட்டு இன்னொரு வகையில் பார்க்க போனோம்னா சினானிம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டேக் கேர். டேக் கேர் அப்படின்னா கவனிச்சுக்கிறது இல்லைங்களா? நல்லபடியாக கவனிச்சுக்கிறது. சில்ட்ரன் ஷுட் லுக் ஆஃப்டர் தேர் ஓல்டு பேரண்ட்ஸ். குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணணும்? தங்களுடைய ஓல்டு பேரண்ட்ஸை கவனிச்சுக்கணும் அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ இந்த இடத்துல லுக் ஆஃப்டர் எழுதினாலும் கரெக்டு தான், டேக் கேர் அப்படின்றது எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்றது ஃப்ரேசல் வேர்ப் அண்ட் டேக் கேர் அப்படின்றது வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப். சரிங்களா? லெட்ஸ் see நெக்ஸ்ட்டாக கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் அப்படின்ற மீனிங் என்னென்னா முன்னேற்றம், நல்லபடியாக முன்னேறி போகிறது தான் ப்ராக்ரஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள் பாருங்கள். த நியூ ப்ராஜெக்ட் இஸ் கெட்டிங் ஆன் வெல். த நியூ ப்ராஜெக்ட் இஸ் கெட்டிங் ஆன் வெல். புதுசாக ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லபடியாக முன்னேறி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ நம்ம இந்த இடத்துல த நியூ ப்ராஜெக்ட் இஸ் ப்ராக்ரஸிங் வெல் அப்படின்னு எழுதலாம். ஸோ ப்ராக்ரஸ் யூஸ் பண்ணோன்னா தட் இஸ் வேர்ப். கெட் ஆன் யூஸ் பண்ணதுனால இது ஒரு ஃப்ரேசல் வேர்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். புட் ஆன். புட் ஆன். புட் ஆன் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். புட் ஆன் அப்படின்றதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா WEAR. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம்னா வேர். நிறைய பேர் வந்துட்டு இதை வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு ரொம்பவும் தவறானது. ஸோ புட் ஆன் அப்படின்றதுக்கான சினானிம், அந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர். சரிங்களா? எப்படி நம்ம எங்கே அப்படின்ற வேர்டுக்கு எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த வேர் அப்படின்றதையும் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். சரிங்களா? WEAR அப்படின்றதும் வேர் தான். WEREன்ற ஹெல்பிங் வெர்பும் வேர் தான். WHERE அப்படின்ற கொஸ்டினரி வேர்டும்
வேர் தான். சரிங்களா? இதை வியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. புட் ஆன், வேர். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் போடும்போது யூஸ் பண்ணுவோம். புட் ஆன் யுவர் ஷர்ட், புட் ஆன் யுவர் ஷூ, வேர் யுவர் ஷூ, இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ புட் ஆன் நியூ கிளாத்ஸ் ஆன் ஃபெஸ்டிவல் டேஸ். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு நான் நியூ ட்ரெஸ் போடுவேன் அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ புட் ஆன் அப்படின்னு எழுதுனா அது ஃப்ரேசல் வேர்ப், வேர் அப்படின்னு எழுதுனா அது யூஷுவலான ஒரு வேர்பாக இருக்கும். லெட்ஸ் see நெக்ஸ்ட் ஒன். டர்ன் டவுன், டர்ன் டவுன் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜெக்ட். இதை பாஸ்டில் டர்னடு டவுன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதனுடைய மீனிங் ரிஜெக்டட் அப்படின்னு வரும், இல்லைங்களா? ஸோ ரிஜெக்டட் அப்படின்றதுக்கான மீனிங் நமக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, இல்லைங்களா? ஸோ ஏற்க மறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். த மேனேஜர் டர்னடு டவுன் த ஒர்க்கர்ஸ் டிமாண்ட். மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒர்க்கர்ஸுடைய டிமாண்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதான் டர்னடு டவுன். சரிங்களா? டர்னடு டவுன் அப்படின்றது ரிஜெக்டட். இதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா த மேனேஜர் ரிஜெக்டட் த ஒர்க்கர்ஸ் டிமாண்ட்ஸ். சரிங்களா? லெட்ஸ் see நெக்ஸ்ட் ஒன். புல் டவுன், புல் டவுன். புல் டவுனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டெமாலிஷ். டெமாலிஷ் அப்படின்னா இடித்து தரமட்டம் ஆக்குறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஓல்டு பில்டிங் வாஸ் புல்டு டவுன். த ஓல்டு பில்டிங் வாஸ் புல்டு டவுன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா த ஓல்டு பில்டிங் வாஸ் டெமாலிஷ்ட் அப்படின்னு எழுதலாம். அந்த பழைய கட்டிடம் வந்துட்டு இடித்து தள்ளப்பட்டது, தரமட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் see the next one. லுக் ஃபார். லுக் ஃபார் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச். நம்ம நார்மலாகவே இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். லுக் அப்படின்னா பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இதுவே லுக் ஃபார் அப்படின்னு வரும்போது அதனுடைய மீனிங் சர்ச், தேடுதல் அப்படின்ற மீனிங்காக மாறுது. சர்ச் அப்படின்ற வேர்டு நமக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த லுக் ஃபார்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி. ஸோ இதை சிம்பிளாக சொல்லலாம். ஷி வாஸ் சர்ச்சிங் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி. எனக்கு ஒரு வேர்டு தெரியல, ஸோ நான் ஈஸியாக சொல்லலாம் ஐ எம் லுக்கிங் ஃபார் த மீனிங் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னா ஐ எம் சர்ச்சிங் ஃபார் த வேர்டு, ஐ எம் சர்ச்சிங் த வேர்டு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி வாஸ் லுக்கிங் ஃபார், இது நம்ம ஷி வாஸ் சர்ச்சிங் அப்படின்னு எழுதணும்னா அது யூஷுவலான வெர்ப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த பிகினிங்கிறதே நம்ம பார்த்தோம் இதனுடைய ஃப்ரேசல் வெர்பு, தென் இதுக்கு கரெக்டான மீனிங் கொடுக்கக்கூடிய யூசல் வெர்ப் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது சினானிம்ஸ் அதுக்கு ஈக்குவலானது தான். ஸோ இந்த மாதிரி சில சினானிமாக இருக்கக்கூடிய சில ஃப்ரேசல் வெர்ப்ஸும் அதனுடைய யூஸ்ஃபுல்லான வெர்ப்ஸையும் பார்க்கலாம். லெட்ஸ் see this. மேக் அவுட். மேக் அவுட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம மேக் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரேக் டவுன். பிரேக் டவுன் அப்படின்றதுக்கான யூஸ்ஃபுல்லான வெர்ப் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் worrying, கவலைப்படாத அப்படின்றது தான். சரிங்களா? கவலைப்படாமல் இரு அப்படின்றது அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள். பிரேக் அவுட். பிரேக் அவுட் அப்படின்னா ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த மேட்டர், பிரேக் அவுட் தட், பிரேக் அவுட் த மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்ப்ரெட்னா பரப்புறது, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தான் ஸ்ப்ரெட் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங். நெக்ஸ்ட்டு கால் ஆஃப். கால் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்துட்டு டிஸ்கண்டினியூ அப்படின்றதுக்கான மீனிங்காக இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல பர்ஃபெக்டான வேர்ட் சொல்லணும்னா கால் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு கேன்சல். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்கண்டினியூ அப்படின்றது இதுக்கு சூட்டபிளானது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரிங் அப். பிரிங் அப் அப்படின்னா அதுக்கான மீனிங் பார்த்தோம்னா ரீர் அப்படின்றது தான். ரீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்ரோ அப் பண்ணுறது, ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை வளர்த்துறது இல்லைனா உயர்த்தி நிறுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரிங் அப். ஸோ வெளியே கொண்டு வா, நிமிர்த்து நில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலரான விஷயத்தை வந்துட்டு உயர்த்தி சொல்கிறதுக்கு பேர் தான் உயர்த்துதல் அப்படின்றது தான் அந்த ரீர், பிரிங் அப். சரிங்களா? லெட்ஸ் see the next one. கட் ஆஃப். கட் ஆஃப். கட் ஆஃப் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூ. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம், கால் ஆஃப் அப்படின்றது, அதுக்கும் டிஸ்கண்டினியூ தான் மீனிங். இதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப், கட் ஆஃப் அப்படின்றதுக்கும் டிஸ்கண்டினியூ அப்படின்னு தான் மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேர் வித். பேர் வித் அப்படின்னா கோஆப்ரேட். ஸோ பேர் வித் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா
கோஆப்ரேட் அப்படின்றதான். கோஆப்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கூட இருந்தே உதவி பண்ணுறது. சரிங்களா, ஒரு பர்டிகுலரான விஷயத்தை பண்ணும்போது ஜஸ்ட் கோவொர்க்கர் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணுறது தான் அது. அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது கோஆப்ரேட். நெக்ஸ்ட் பாருங்கள், டர்ன் ஆன். டர்ன் ஆன் அப்படின்றதுக்கான சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச் ஆன். நம்ம சிம்பிளாக போய்ட்டு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் சொல்லுவோம். இதுவே டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ டர்ன் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னு ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் நம்ம ரெகுலராக ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இனிமேல் வந்துட்டு இட் இஸ் அ சிம்பிள் வேர்டு இல்லைங்களா. ஸோ டர்ன் ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டர்ன் ஆன் த ஸ்விட்ச். சப்போஸ் ஈவினிங் கிளாஸில் இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம் டர்ன் ஆன் த ஸ்விட்ச், டர்ன் ஆன் த ஃபேன், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் see the next one. செட்டின். செட்டின் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ செஷனோடைய பிகினிங்லேயே பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். செட்டின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பிகின், ஸ்டார்ட் அப்படின்றது அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி ஆஃப். சி ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அதை சென்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஆக்ஷனை தான் நம்ம சி ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். சி ஆஃப்னா சென்ட் ஆஃப், அனுப்பி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் see the next one. நெக்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா புட் அவுட். புட் அவுட். புட் அவுட் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா எக்ஸ்டிங்விஷ். எக்ஸ்டிங்கிஷ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல பர்டிகுலராக ஃபயர் இருக்குது அப்படின்னா அதை போய் அணைக்கிறது. திடீர்னு ஒரு இடத்துல தீ பற்றிக்கிச்சு, அதை போய் அணைக்கணும். அது அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் எக்ஸ்டிங்விஷ் அப்படின்றது. புட் அவுட் த ஃபயர், எக்ஸ்டிங்விஷ் த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், புல் அப். புல் அப் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் திட்டுறது. ஸ்கோல்ட் அப்படின்றது அதனோட மீனிங். சரிங்களா, புல் அப். ஒய் ஆர் யூ புல்லிங் அப், ஒய் ஆர் யூ புல்லிங் மீ அப் அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ அப்படின்றது. சரிங்களா, ஸோ யாராவது உங்களை திட்டுறாங்கன்னா ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு கேட்போம். அதுக்கு பதிலாக ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணோன்னா ஒய் ஆர் யூ புல்லிங் மீ அப் அப்படின்னு கேட்கலாம். லெட்ஸ் see the next one. சி ஆஃப். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்தோம். சி ஆஃப்ன்றதுக்கான மீனிங் சென்ட் ஆஃப் அப்படின்றது. லெட்ஸ் see the next one. கீப் அப். எல்லாருமே வந்துட்டு நம்ம நிறைய மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க கீப் இட் அப் அப்படின்னு இல்லைங்களா. அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மெயின்டைன். இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கீப் அப் அப்படின்னா மெயின்டைன். லெட்ஸ் see the next. கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா ஸ்டாப். சரிங்களா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் நெவர் கிவ் அப் அப்படின்னா நமக்கு தெரியும் விட்டு கொடுக்காத அப்படின்றது. ஸோ எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத, அந்த பர்டிகுலரான விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவோம் நெவர் கிவ் அப். இதில் ஜஸ்ட் கிவ் அப் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ கிவ் அப் அப்படின்னா ஸ்டாப் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஸ்டாப் தட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அப் தட் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா, ஓகே, லெட்ஸ் see the next one. கிவ் அவே. கிவ் அவே அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட். நம்ம கையில் ஒரு ஸ்வீட்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் கிவ் அவே அப்படின்றதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், கிவ் வே. கிவ் வே. ஃபஸ்ட்டு பார்த்தது கிவ் அவே, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்ன்றது மீனிங். இப்போ பார்க்குறது கிவ் வே. கிவ் வே இதுக்கான மீனிங் பார்த்தோம்னா பிரேக், உடைக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபால் பேக் ஆன். ஃபால் பேக் ஆன் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிபெண்ட். ஃபால் பேக் ஆன் அப்படின்னா டிபெண்ட். டிபெண்ட்ன்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலரான ஒரு நபரை சார்ந்திருத்தல், டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருப்போம், நம்மளை வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறதில்ல. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் சார்ந்திருப்பீங்க. யூ ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் பேரண்ட்ஸ். யூ ஆர் ஃபாலோயிங் பேக் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களை சார்ந்திருக்கிறீர்கள். டிபெண்ட் அப்படின்னா சார்ந்திருத்தல். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், டூ அவே வித். டூ அவே வித். டூ அவே வித் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா எரடிகேட். எரடிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா டெஸ்ட்ராய் ஃபுல்லி. ஃபுல்லாமே அழிச்சிடுறது. சரிங்களா, ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறது, முற்றிலுமாக அழிச்சிறதுக்கு பேர் தான் எரடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அக்கௌண்ட் ஃபார். அக்கௌண்ட் ஃபார் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஃபார். ஆன்சர் ஃபார் இட் இஸ் நத்திங் பட் ரிப்ளை அப்படின்றது அதனுடைய மீனிங். அக்கௌண்ட் ஃபார் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இதனுடைய மீனிங் ரிப்ளை. சரிங்களா, லெட்ஸ் see the next one. வெண்ட் ஆஃப்டர். வெண்ட் ஆஃப்டர் அப்படின்னா அதனுடைய மீனிங் சேஸ்டு, சேஸ் பண்ணுறது. சரிங்களா, இப்போ முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணி போவோம் இல்லைங்களா, அதுதான். பட் இட் இஸ் நாட் இன் வாக்கிங் பட் இன் ரன்னிங்.
சரிங்களா. இப்போ ஒருத்தர் ஓடிட்டு இருக்கார், அவர் துரத்தி பிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை நம்ம வந்துட்டு கோ ஆஃப்டர் இல்லை வெண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசென்ட்டில் கோ ஆஃப்டர்னு வரும், பாஸ்ட்டில் வெண்ட் ஆஃப்டர் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ வெண்ட் ஆஃப்டர் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா சேஸ்டு, துரத்தி பிடிக்கிறது, பின்னாடி துரத்துறது. நெக்ஸ்ட் பாருங்கள் டுக் ஆஃப் அப்படின்னா லெஃப்ட். இப்போ ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா ஃப்ளைட்டை வந்துட்டு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா லீவ். ஃப்ளைட் அங்கேருந்து லீவ் ஆக போகுது. லீவ்னா என்ன, நமக்கு தெரிஞ்சது ஹாலிடே அப்படின்ற ஒரு லீவ். அந்த லீவ் வெர்பாக வரும்போது அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேருந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ டேக் ஆஃப் அப்படின்னா ப்ரெசண்ட்டு, அது ப்ரெசண்ட்டில் லீவுன்னு சொல்லுவோம். டுக் ஆஃப்ன்றது அதனுடைய பாஸ்ட்டு. அப்போ லீவுடைய பாஸ்ட்டு லெஃப்ட் இல்லைங்களா. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. த ஃப்ளைட் டுக் ஆஃப் இயர்லியர் எஸ்டர்டே. நேற்று ஃப்ளைட் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டுக் ஆஃப்னா லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டர்ன்டு அவே. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம் டர்ன் ஆன் அப்படின்னு, அதுக்கு ஸ்விட்ச் ஆன்ற மீனிங். இந்த இடத்துல டர்ன்டு அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீனிங் பார்த்தோம்னா ரெஃப்யூஸ்டுனா என்னன்னு பார்த்தோம்னா மறுக்கிறது சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஒரு வேர்ட் பார்த்துருக்கோம், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜெக்டட் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஃப்ரேசல் வேர்ப் வந்துட்டு நம்ம பார்த்தோம் டர்ன் டவுன் அப்படின்றது. இந்த இடத்துல வந்துட்டு ரெஃப்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃப்ரேசல் வேர்ப் பார்த்தோம்னா டர்ன் அவே சரிங்களா. டர்ன்டு அவே அப்படின்னா ரெஃப்யூஸ் மறுக்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் லுக் இன்டூ அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேட். அதாவது போலீஸ்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை ஃப்ரேசல் வேர்பில் சொல்லணும்னா லுக் இன்டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த போலீஸ் ஆர் லுக்கிங் இன்டூ திஸ் பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம் லுக் ஃபார் அப்படின்னா என்ன மீனிங் ஞாபகம் இருக்குங்களா, சர்ச் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லுக் இன்டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கால்ட் ஆஃப். ஆல்ரெடி நம்ம ஒரு வேர்ட் பார்த்தோம், சேம் வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கால் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு டிஸ்கண்டினியூன்னு பார்த்தோம். அதுக்கு சூட்டபுளான மீனிங் வந்துட்டு கேன்சல்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கால்ட் ஆஃப் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா கேன்சல்டு. இந்த வேர்டு எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் மேட்ச்சில் அதிகமாக பார்ப்போம். ஸோ கேம்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, சடனாக மழை பெய்யும். அந்த டைமில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு த மேட்ச் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்னு காட்டுவாங்க. இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தோம் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு அப்படின்றது தான். ஓகே, லெட்ஸ் see the next one. கெட் ஓவர் அப்படின்றதுக்கான நார்மலான வேர்ப் என்னென்னு பார்த்தோம்னா ஓவர் கம் அப்படின்னா அந்த பர்டிகுலரான சோகத்திலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் ஓவர் கம் சரிங்களா. ஒரு சோகத்திலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு பேர் ஓவர் கம். ஸோ கெட் ஓவர் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு யூஸ்வலான வேர்டு என்னென்னா ஓவர் கம். சப்போஸ் நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் சொல்லலாம் யூ ஜஸ்ட் கெட் ஓவர் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கம் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கிவ் இன் அப்படின்னா அதனுடைய மீனிங் ஈல்டு அப்படின்றது தான். ஸோ ஈல்டு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் விளைச்சல் இருக்குது இல்லைங்களா. விவசாய நிலத்தில் வந்துட்டு அந்த விளைவிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம், விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கிவின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கால்டு ஆன் அப்படின்னு பார்த்தோம்னா விசிட்டட், கால் ஆன் சரிங்களா. கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு டிஸ்கண்டினியூன்னு பார்த்தோம். கால் ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் விசிட் அப்படின்றது. கால்ட் ஆன் அப்படின்னா விசிட்டட் சரிங்களா. விசிட்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறது, அவ்வளோதான். நான் வந்துட்டு ஒரு ஸ்கூலை விசிட் பண்ணுறேன். ஸோ ஐ கால்ட் ஆன் த ஸ்கூல், ஐ விசிட்டட் த ஸ்கூல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ராப்ட் அவுட் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ட்ராப் அவுட்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு டிசியில் எழுதி கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம ஸ்கூலில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா இடையிலேயே வந்துட்டு ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ட்ராப் அவுட் அப்படின்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ட்ராப்ட் அவுட் அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். ட்ராப்ட் அவுட் அப்படின்றது ஃப்ரேசல் வேர்ப். அதனுடைய யூஸ்வலான ஒரு வேர்ப் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூடு சரிங்களா. ட்ராப்ட் அவுட், டிஸ்கண்டினியூடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா கெட்டப். எல்லாருமே கெட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது கெட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனுடைய மீனிங் பார்த்தோம்னா ரைஸ், எழுந்திரி அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஜல்லிக்கட்டு, ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. இந்த ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வந்து பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு டைமில் அதிகமாக நம்ம சில நோட்டீஸ்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்றதுக்கான யூஸ்வலான வேர்ப் பார்த்தோம்னா சப்போர்ட், ஸ்டாண்ட் ஃபார்
சப்போர்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் த்ரூ. லுக் த்ரூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கிளான்ஸ்னால் என்ன, ஒரு சின்ன பார்வை. இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு திரும்புவோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லுக் த்ரூ அப்படின்றதுக்கான மீனிங் கிளான்ஸ். இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் ரோபோ பார்த்தோம் அப்படின்னா he is looking through the robo இல்லைங்களா, அப்போ இட்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் லுக்கிங் த்ரூ த புக் அப்படின்னா இட் இஸ் லுக்கிங் அ கிளான்ஸ், ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும்தான் பார்க்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம லுக்கிங் த்ரூ அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், புட் ஆஃப். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன். இந்த வேர்டு நம்ம ஸ்கூல்ஸில் அதிகமாக கேட்டிருப்போம். டியூ டு ரெயின், டியூ டு ஹாலிடே, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், ஏதாவது ஒரு காரணத்தினால வந்துட்டு ஒரு எக்ஸாமை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ போஸ்ட்போன்னா தள்ளி வைத்தல் அப்படின்னு அர்த்தம், தள்ளி போடுறது. ஸோ புட் ஆஃப் அப்படின்னா அதனுடைய மீனிங் போஸ்ட்போன் அப்படின்றதான் அதுக்கான கரெக்ட் தமிழ் மீனிங் சொல்லணும் அப்படின்னா தள்ளி வைத்தல், ஒத்தி வைத்தல் அப்படின்றது அதனுடைய மீனிங். நிறைய டைம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹாலிடே வந்துடும், டக்குன்னு யாராவது ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் இறந்தாங்க அப்படின்னா இடையில ஒரு லீவ் வரும். அந்த மாதிரி லீவ் வரும்போது பர்டிகுலர் டேட்டில் வந்துட்டு எக்ஸாமோ ஆர் சம்திங் ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே வில் போஸ்ட்போன் தட், சரிங்களா, அதை தள்ளி வைப்பாங்க. தே வில் புட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், ஓவராலாக நம்ம ஒரு 40 வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 40 phrasal verbs டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் phrasal verb அண்ட் வாட் ஆர் த மீனிங்ஸ் இட் ஹேஸ். சரிங்களா, phrasal verbனா என்ன, அதனுடைய மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஜென்ரலாக சொல்ல போனால் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் லைக் அ சினானிம்ஸ் ஆர் மீனிங்ஸ். இந்த க்ளோசரியில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இவ்வளோ தானே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. phrasal verb பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. we have to learn lot words, then only we can be good at English vocabulary. சரிங்களா, I hope you have understood. Let me discuss some other interesting topic in the next video session. Thank you.